டு பிரேமாஸ் வீலாக். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பொன்னாங்கண்ணி கீரையை எப்படி கூட்டு செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கடாயில் வந்து கொஞ்சோண்டு உளுந்து போட்டிருக்கேன். அடுத்து ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம். ஆயில் கொஞ்சம் ஊற்றிட்டேன். அடுத்து வந்து கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன். அடுத்து கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கிறேன். இது நல்லா பொரிஞ்ச உடனே, கடுகு ஜீரகம் பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் போட்டுட்டு இதை நல்லா வதங்கணும். கீரையை ஆட் பண்ணுறேன். இப்போ கீரை வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு கீரை நல்லா வேக விடுங்க. கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சாச்சு. அதில் 2 பட்டை வத்தல், அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சோண்டு மல்லிப்பொடி கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாங்க. மல்லிப்பொடி கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு மல்லிப்பொடி இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் நேரம் வேக விடணும். கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சம் உப்பு சேர்த்து. பொன்னாங்கண்ணி கூட்டு ரெடி. நீங்களும் இதை வீட்டில் சமைத்து பாருங்கள். குழந்தைகளுக்கும் கொடுங்க. உங்களுக்கும், பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. உடம்புக்கு பொலிவை தரும். பொன்னாங்கண்ணி கீரையை எங்கே பார்த்தாலும் விடாதீங்க, வாங்கி சாப்பிடுங்க, நலன் பெறுங்க. தேங்க்யூ.